ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இன்றைக்கி நான் வந்து 555 சிக்கன் செய்ய போகிறேங்க. பேரனும் பேத்தியும் இதுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி கேட்டாங்க. அதனால் நான் வந்து 555 செய்யறதுக்கு ஒரு 1/2 கிலோ 555 சிக்கனை நல்லா இது பாருங்கள், நீல வாக்கில் நல்லா கட் பண்ணி கடையிலேயே வந்து வாங்கிட்டு வந்துட்டோம். இது மாதிரி வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம். நல்லா கழுவி மஞ்சத்தூள்லாம் போட்டு கழுவி சுத்தம் பண்ணியாச்சு. இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூனு பெப்பர் தூள் போட்டிருக்கேன் பாருங்க. இதில் வந்து இந்து உப்பு இந்த ஸ்பூனில் கார்ன்ஃப்ளவர் மாவு ஏழு ஸ்பூன் போட்டிருக்கேங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த பாருங்கள், இந்த ஸ்பூனில் ஒரே ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். எக்கு ஒரே ஒரு எக்கு. இதில் இந்த ஸ்பூன்லேயே தான் ஒரு 1.5 ஸ்பூன் போடப்போட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இது கலந்து நல்லா ஊற வைக்கணும். நல்லா ஒரு 1/2 hour ஊற வச்சு தான் நம்ம அதை ஃப்ரை பண்ணணும். நல்லா கலந்து விட்டாச்சு. இது நல்லா ஒரு 1/2 hour நல்லா ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கணும். நல்லா தயிர், கார்ன்ஃப்ளவர் மாவு, பெப்பர் எல்லாம் போட்டு ஊற வச்சதில் நல்லா ஊறிச்சு. ஒரு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து எண்ணெய் காயுது. இது ஒன்று ஒன்றா போட்டு வறுத்து எடுத்துக்கலாங்க. ஸ்டவ்வை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா பொரிச்சிக்கலாம். பாருங்க, ரொம்ப கலரும் மாறக்கூடாது. இது மாதிரி பொரிச்சு எடுத்தாச்சு. எல்லாம் இருக்கிறதெல்லாம் இதில் போட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சிடலாங்க. இதெல்லாம் பொரிச்சாச்சு. இதுதான் கடைசி. இதையும் பொரிச்சிட்டோம்னா நம்ம வந்து 555 செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. நிறைய ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து எல்லாத்தையும் போட்டு கலந்து வைக்கிறது. இது செகண்டு. இப்போ தேர்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ கடாயை வச்சுருக்கிறேன். கடாயை ஸ்டவ் பற்ற வச்சிடலாம். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்தாச்சு. நம்ம இந்த எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, இதுக்கு ரொம்ப எண்ணெய் தேவைப்படாது. ஒரு 2.5 கரண்டி போடும். ஃபஸ்ட்டு கார்லிக் போட்டுக்கலாங்க. கார்லிக் வந்து ஒரு 10 எடுத்துருக்கேன். 10-12 இருக்கும். அது வந்து பொடியாக கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிக்கிட்டு நல்லா எண்ணெயில் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கணும். கறிவேப்பிலை, பச்சை மிளகாய் ஒரு 8 பீஸ் எடுத்துருக்கேன். அதை வந்து ஒரு 3 நாளாக அப்படியே சைடாக கட் பண்ணியிருக்கேன். ஸ்டைலுங்க இது. ஆந்திரா ஹைதராபாத் ஸ்டைல். இது 555 சிக்கன் இது பேர். இதுக்கு பச்சை மிளகாய் தான் ரொம்ப முக்கியமானது. இது 2 ஆனியனு நல்லா பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இல்லை, இது அவ்வளோ காரம் இருக்காது. படங்கெல்லாம் இது பண்ணேன். சும்மா கலர் 1/4 ஸ்பூன் தான். இந்த ஸ்பூனில் 1/4 தான் போட்டிருக்கேன். காஷ்மீர் ரெட் சில்லிங்க. அது உப்பு தான். இந்த ஸ்பூனில் நான் 1/4 தான் போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம ஏற்கனவே சிக்கனில் வேறு போட்டு இந்த பாருங்க, இந்த ஸ்பூன் தாங்க. இதே ஸ்பூன் தான் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணேன். இந்த ஸ்பூனில் 1 2 3 4 ஸ்பூனு தயிர். சோயாவில் 2 இருக்குங்க. இது டார்க். சோயா மேல் மூடியில் 1 தான். பண்ணலைங்க, இது சாசியாக பண்ணுறோம். அதனால் கொஞ்சம் இது காரம் உப்புலாம் செக் பண்ணிவிட்டு இதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கொதிக்கிட்டோம். அப்புறம் நம்ம வந்து சிக்கன் பொரிச்சதை எடுத்து இதில் போட வேண்டிட்டோம். ஃபுல்லாக கரெக்டாக இருக்குது இதில். இப்போ நம்ம வந்து இதை பொரிச்சு வச்ச சிக்கனை போட்டுடலாங்க. இரும்பு கடாயில்
பண்ணுறதால அது இன்னும் ரொம்ப ருசியாக இருக்குது. எப்போவுமே இது மாதிரி இதெல்லாம் இரும்பில் பண்ணால் நல்லாயிருக்கும். அதே மாதிரி மீன் குழம்பு, கருடு குழம்பெல்லாம் வந்து நம்ம மண் சட்டியில் செய்யலாம். அது ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும். ட்ரிபிள் ஃபைவ் சிக்கன் ஆந்திரா ஸ்டைலுங்க இது. கொஞ்சம் மேலே கொஞ்சம் முந்திரி தூவிக்கலாம்.